ஸ்ரீ ராமானுஜர் டூர் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு டூர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். எவ்ரி இயர் நம்ம நரசிம்மர் ஜெயந்திக்காக ஸ்பெஷல் 1 டே நரசிம்மர் யாத்ரா அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் 2026 பார்த்தீங்கன்னா April 30th Thursday நரசிம்மர் ஜெயந்தி வர இருக்குது. நரசிம்மர் அவதரித்த இந்த திருநாளில் நம்ம ரொம்ப சிறப்பு வாய்ந்த 3 நேர்கோட்டு நரசிம்ம கஷேத்திரங்களான பரிக்கல், பூவரசங்குப்பம், சிங்கிரிகுடி ஆகிய திருத்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறோம். தமிழகத்தில் மொத்தமாக 8 கஷேத்திரங்களில் நரசிம்மர் காட்சி கொடுத்துருக்காரு. அதில் இந்த 3 நேர்கோட்டு நரசிம்மர் கஷேத்திரங்கள் ரொம்பவும் விசேஷம். அதிலும் இந்த 3 நேர்கோட்டு நரசிம்மர் கஷேத்திரங்களை ஒரே நாளில் தரிசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அவ்வாறு தரிசிக்கும் பக்தர்களுக்கு கடன், வியாதிகள், எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவார்கள். பரிக்கல் மற்றும் பூவரசங்குப்பம்ல லக்ஷ்மி நரசிம்மரா காட்சி கொடுக்கிறவர். சிங்கிரிகுடியில பார்த்தீங்கன்னா ஹிரண்யனை வதம் பண்ணும் கோலத்தில் காட்சி கொடுக்கிறாரு பக்தர்களுக்கு. இந்த 3 ஸ்தலங்களும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர் மற்றும் பாண்டிச்சேரி கிட்டக்க அமைஞ்சிருக்கு. இந்த யாத்திரை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் கோயம்பேடுலேருந்து புறப்பட்டு அசோக் பில்லர், வடபழனி, ஆலந்தூர் மெட்ரோ, குரோம்பேட், தாம்பரம் வழியாக நம்ம யாத்திரை செல்ல இருக்கோம். இந்த யாத்திரைக்கு காலை, மதியம், இரவு உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்படும். இந்த யாத்திரைக்காக நம்ம 2+2 ஏசி வேன் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த யாத்திரைக்காக மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 1800. இதில் ரூபாய் 800 அட்வான்ஸ் செலுத்தி உங்களோட சீட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக எந்த ஆர்டரில் புக்கிங் நாங்கள் எடுக்கிறோமோ, எந்த ஆர்டரில் நம்ம அட்வான்ஸ் வாங்குகிறோமோ அதே ஆர்டரில் தான் நம்ம சீட்ஸ் அலோகேட் பண்ணுவோம். எல்லா நரசிம்மர் திருத்தலங்களையும் நரசிம்மர் ஜெயந்திக்காக ஸ்பெஷலாக சுவாதி யாகம் வளர்த்துவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த 3 கோவிலில் ஏதாவது ஒரு கோயிலில் கண்டிப்பாக அந்த யாகத்துலேயும் நம்ம கலந்துக்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். 2025 பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக வந்தது இந்த நரசிம்மர் ஜெயந்தி. இந்த வாட்டி நம்மளுக்கு வீக் டேஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். விருப்பப்படுற எல்லாரும் உங்களோட சீட்ஸை புக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த யாத்திரையில் கலந்துக்கோங்க. விஷ்ணுவின் 10 அவதாரங்களே மிகவும் சிறப்பு வாய்ந்த அவதாரமாக இந்த நரசிம்ம அவதாரம் கருதப்படுது. நாளை என்பதே கிடையாத நரசிம்மர் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதுக்கேற்ப பக்தர் பிரகலாதர் சின்ன பையனா இருந்து கூட அவரோட துன்பத்தை பொறுத்துட்டு இருக்க முடியாம தூண்ல இருந்து அவதரித்தவர் தான் இந்த நரசிம்மர். ஸோ நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கு உடனடியாக அருள் புரிவார் நரசிம்ம பெருமாள்.